சென்னை துறைமுகம் முதல் மதுரவாயில் வரையிலான புதிய 4 வழித்தட ஈரடுக்கு மேம்பால பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும், இத்திட்டம் 2027ஆம் ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்திற்குள் முழுமையாக நிறைவடையும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னையின் போக்குவரத்து நெரிசலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகும் மெகா திட்டமான சென்னை போர்ட் மதுரவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் இப்போது ஜெட் வேகத்தில் நடக்க தொடங்கியுள்ளன. மொத்தம் 21 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பிரம்மாண்ட மேம்பாலத்தின் பெரும்பகுதி, அதாவது 15 கிலோமீட்டர் தூரம் கூவம் ஆற்றின் படுக்கையிலேயே அமைய இருக்கிறது. இதற்காக செம்பரம்பாக்கத்தில் உள்ள 64 ஏக்கர் பரப்பளவிலான யார்டில் ராட்சச பாக்ஸ் கிரிட்டர்கள் தயாரிக்கும் பணி மின்னல் வேகத்தில் நடைபெற்று வருகிறது. தமிழக அரசு இந்த திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வருகிறது. தற்போது தினசரி 11 மணி நேரமாக இருக்கும் வேலை நேரத்தை 16 மணி நேரமாக உயர்த்த அரசு உறுதியளித்துள்ளது. குறிப்பிட்ட காலக்கெடுவான நவம்பர் 2027க்குள் பணிகளை எங்களால் முடிக்க முடியும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சென்னை மண்டல அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஈரடுக்கு மேம்பாலம் சென்னையின் இதய பகுதிக்கும் மேற்கு பகுதிக்கும் இடையே ஒரு மிக சிறந்த போக்குவரத்து பாலமாக அமையப் போகிறது. இந்த திட்டம் சென்னையின் முக்கிய இடங்களான எழும்பூர், சிந்தாதிரிப்பேட்டை, நுங்கம்பாக்கம் மற்றும் சூளைமேடு போன்ற பகுதிகளின் வழியாக கடந்து செல்கிறது. குறிப்பாக கோயம்பேடு மற்றும் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் நிலவும் கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்கு இது நிரந்தர தீர்வாக இந்த ஈரடுக்கு மேம்பாலம் அமையும். 2 அடுக்குகளாக இப்பாலம் கட்டப்படுகிறது. இதில் முதல் அடுக்கு உள்ளூர் நகர போக்குவரத்துக்காகவும், 2ஆம் அடுக்கு சென்னை துறைமுகத்திற்கு செல்லும் கனரக சரக்கு வாகனங்களுக்காகவும் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் மக்களின் பயன்பாட்டிற்காக நகரின் முக்கிய பகுதிகளில் வாகனங்கள் பாலத்தில் ஏறவும் இறங்கவும் வசதியாக 13 சாய்தளங்கள் அமைக்கப்படுகின்றன. மேலும் நோப்பியர் பாலம் பகுதியில் அதிநவீன கேபிள் பாலம் அமைக்கப்படுகிறது. இந்த திட்டம் நிறைவடையும் போது சென்னை துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறன் தற்போது 53 மில்லியன் டன்னில் இருந்து 130 மில்லியன் டன்னாக கணிசமாக அதிகரிக்கும். இந்த திட்டம் முழுமையடையும் போது அண்ணா சாலை, ஈவேரா, பெரியார் சாலை மற்றும் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இருக்கும் சுமார் 25% போக்குவரத்து நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.